ஹாய்ங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு வந்து சனிக்கிழமை மத்தியானம் நிறைஞ்சு லைஃப் ஸ்டைல்ல வந்து என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு பருப்பு கடைஞ்சு ரசம் தாங்க வச்சோம். அத ஏங்க கேட்குறீங்க? எங்க தர்ஷினிக்கு நிரஞ்சனாக்கு கொள்ளு பருப்புனாலே ஆக மாட்டேங்குதுங்க. அவளுக்கு வந்து இந்த சோயா போட்டு காலையில வந்து தக்காளி சாப்பாடாட்ட கிளறி குடுத்துட்டோம். எங்க தர்ஷினிக்கு நிரஞ்சனாக்கு 1 டம்ளர் அரிசி ஊற வச்சு காய் சாப்பாடு செஞ்சு குடுக்கலாம்னு நெனச்சோம். கேரட் பீன்ஸ் இல்ல. அதனால பெரிய சோயா மட்டும் தான் இருந்துச்சு. அதை போட்டு தக்காளி போட்டு தாளிச்சு குடுத்துட்டேங்க. மத்தியானம் வெறும் சாப்பாடு வச்சு கொள்ளு பருப்பு கடைஞ்சு ரசம் வச்சுட்டேங்க. எனக்கு அம்மாக்கு மட்டும். ஏன்னா மத்தியானம் வந்து அம்மாவுக்கு வந்து காய் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா சேராது. எனக்கும் வந்து தண்ணி தாக அடிச்சுட்டே இருக்குங்க. ஏன்னா நான் தான் வந்து 2 வாரமா உழவர் சந்தை மார்க்கெட்டுக்கே போலிங்க. காயே ஒன்றும் இல்லை. அதனால வந்து இன்னைக்கு பொரியலே இல்லைங்க. அம்மா வந்து பொரியலுக்கு பதிலாக வந்து அப்பளம் பொரிச்சு இந்த மோர் மிளகாய் இருக்குது இல்லைங்க, அதை பொரிச்சு வச்சிருந்தாங்க. அப்புறம் அதே போதும்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சுங்க. கொள்ளு பருப்பு கொள்ளு ரசமெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு எங்க தர்ஷினிக்கு நிரஞ்சனாக்கு சொன்னாலும் தெரிய மாட்டேங்குதுங்க. கேட்கவும் மாட்டேங்கிறாளுங்க. எங்க வீடியோ பிடிச்சா பாருங்க. நானும் சாப்பிட்டு வேலை கிளம்பிட்டுங்க. டைம் ஆயிடுச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே பாய்ங்க.